ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் வெரி வெரி மினிமல் மணி சேவிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாக எக்ஸ்பென்ஸை கட் பண்ணி இதில் சேவ் பண்ணுங்கள் அதில் சேவ் பண்ணுங்கன்னு நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிற பணம் வந்துட்டு அந்த பணமே உங்களோட செலவுக்கு தான், உங்களோட சேவிங்ஸ் உங்களோட செலவுக்கு தான். ஸோ அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மினிமலான டிப்ஸ் சொல்ல போகிறேன். கில்ட் ஃப்ரீ டிப்ஸ். உங்களால் இந்த மாதம் சேமிக்க முடியும், அடுத்த மாதம் சேமிக்க முடியாதுன்ற ஒரு கவலைலாம் இருக்கும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ நம்ம அதை நிறுத்திடுவோம், சேவ் பண்ணுறதே நம்ம நிறுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி மினிமலாக பண்ணுறது வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சேவ் ஆகும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு 2016 ஒரு மினிமலான ஒரு 3-4 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அப்புறமா நான் வேறு டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சேவிங் நோட் எடுத்துக்கோங்க சின்னதாக உங்களுக்கு, ஓகேங்களா? இதில் வந்துட்டு 2016க்கு நான் ஃபஸ்ட்டு டிப் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு எஃப்டி 5000 rupees, வெறும் எஃப்டி 5000 rupees ஒன்ஸ் இன் அ இயர். நான் வருஷத்துலேயே ஒரே ஒரு வாட்டி தான் 5000 rupees உங்களை நான் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு இப்போலாம் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா முடியும் அவங்களால. கண்டிப்பாக 10,000 20,000 அது அவங்களோட விருப்பங்க. ஆனால் இது வந்துட்டு வெரி வெரி மினிமல் அமௌண்ட். இது வந்துட்டு உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு 5000 உங்களுக்கே சேவ் ஆகி எப்போவுமே நிற்கும், ஓகேங்களா? அப்படி சொல்கிறேன். உங்களோட சேலரி பிரகாரம் நீங்கள் வந்து 10,000 போட்டுக்கலாம், 20,000 போட்டுக்கலாம். பட் நிறைய போடாதீங்க. நிறைய போட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். நான் வந்துட்டு மணி சேவிங்னு வரும்போது கண்டிப்பாக பிரேக் பண்ணுற சுச்சுவேஷன் வரும் தான் உங்களுக்கு. பட் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு மினிமலான அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டால் தான் நம்ம வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும், ஓகேவா? உங்களுக்கு டக்குன்னு பிரேக் பண்ணணும்னு உங்களுக்கு தோண போகிறது கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். இது வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட். வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம், ஓகேவா? ஒரு ஒண்டியலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ரெக்கரிங் டெபாசிட் வந்துட்டு மந்த்லி நம்ம கட்டுற மாதிரி வரும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவங்களே எடுத்துப்பாங்க. நான் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் 1000 rupees. 1000லேயே போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயுமே சேவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ மந்த். இப்போது இந்த 1000 rupees வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் மாதத்தில் ஒரு 1000 ரூபாய் சேமிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? ஸோ அந்த உங்களோட விருப்ப பிரகாரம் நீங்கள் 2000 போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன்ல, ரொம்ப வந்துட்டு ஹையர் கோல்ஸாக வைக்காதீங்க. ஸோ யூ ஹாவ் டு பிரேக் இட்ல. அந்த பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங், இட்ஸ் a guilt free money tips. அதனால் நீங்கள் ஒரு 1000 போட்டுக்கிறது, 2000 போட்டுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளால் கண்ணுக்கே தெரியாமல் சொன்ன மாதிரி மந்த்லி சேவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி பாருங்களேன். டோட்டலி இது வந்துட்டு 12,000 வரும், ஓகேங்களா? அப்புறமா இந்த வருஷத்துக்கான அமௌண்ட் 5,000 + 5,000 போட்டால் உங்களுக்கு வந்துட்டு கையில் நிற்கிற மணி வந்துட்டு 17,000 நிற்கும். இதுக்கு ஏதாவது வட்டி அது இதுன்னு ஏதாவது போடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் அதுக்கு ஒரு 500 வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. நமக்கு எவ்வளோ தான் 6 7ன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். லைக் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் ஒரு 600 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷத்துக்காக உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் சேவ் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு ஒரு 18,000 கிட்டே உங்களுக்கு சேவ் ஆகும், ஓகேவா? இது வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்குள்ளே இருக்க வேண்டிய சேவிங்ஸ். இது வந்துட்டு மினிமலான சேவிங். ஐ ஆம் டெல்லிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். உங்களுக்கு இந்த ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மினிமலான அமௌண்ட்னால நீங்கள் வந்துட்டு டக்குன்னு போய் எடுக்க மாட்டீங்க இதில், ஓகேங்களா? அப்புறமா உங்களுக்கு இயர் ரெண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம், இல்லை திருப்பி நெக்ஸ்ட்டுக்கு சேமிக்கவும் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் நான். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா, நான் சில்லறைலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காகவே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். எந்த வெளியில் போயிட்டு வந்தாலுமே நான் ஹேண்ட்பேக் எப்போவுமே கிளியர் பண்ணிடுவேன். அதில் இருக்க சேஞ்செல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ எங்கேயாவது வெளியில் போய்ட்டு ஏதாவது வாங்கணும், யாருக்காவது இப்போ வீட்டுக்கு வராங்க, காசு கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் வாங்கணும், அந்த சேஞ்ச் எல்லாமே இதுலேயே நான் போட்டு வச்சுப்பேன், ஓகேவா? ஸோ இந்த காசு வந்துட்டு நம்ம ஏன் போட்டு வைக்கிறேன்னா, இப்போ நம்ம திருப்பி ஏதாவது எடுத்து செலவு பண்ணணும், டிப்ஸ் கொடுக்கணும், திருப்பி நான் பால் பேக்கெட்டோ ஏதோ எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டிய செலவோ சூழ்நிலையோ வருது அப்படின்னா இதுலேருந்தே நம்ம காசு எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு நோட்டு
ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ 500 ரூபாவோ எடுக்க வேண்டியது வராது. அதை எடுத்து சேஞ்ச் பண்ணால் அது கண்ணுக்கே தெரியாமல் செலவாயிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போயாச்சும் ஏதாச்சும் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா மோஸ்ட்லி நான் வந்துட்டு சில்லறையை ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறமா தான் இந்த சில்லறையில் நம்மளால் தர முடியாது, ஒரு 200 ரூபாய் தர முடியாதுன்னா உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் ஸோ அந்த டைமில் இந்த சேஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம இதில் நம்ம கை வைக்க போகிறதில்ல. இதுவுமே நம்மளுக்கு ஒரு சேவிங் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காசு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில்லறை பாக்ஸை நம்ம எப்போவுமே எடுத்து நம்ம ஹால்லேயோ நம்மளோட பெட்ரூம்லேயோ வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு இது என்னோடய குட்டி பாக்ஸ். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த பாக்ஸ்லேயுமே நான் சேஞ்ச் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இது என்ன சேஞ்சுன்னா, இப்போ நம்மளுக்கு காய்கறி வாங்குகிறோம், இப்போ அப்பார்ட் ஃப்ரம் நம்ம மளிகை சாமான் ஹோல்சேலில் வாங்கிட்டாலுமே இந்த மாதிரி வேறு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது வரும். அதில் வாங்கிட்டு வர மீதி சேஞ்ச் எல்லாமே கிச்சன் ரூமில் நான் கரெக்டாக இதில் ஒரு இடத்துல வச்சுருவேன். கிச்சன் மேடையிலே வச்சுருப்பேன். ஸோ எதாவது தேவைன்னாலுமே இதையே எடுத்து கொடுத்து வாங்கிப்பேன். ரிட்டர்ன் வர பணத்தையும் இதிலே போட்டு வச்சுப்பேன். ஸோ நம்ம மந்த்லி ஒரு 100 ரூபா போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும். நம்ம ஏதாவது வேறு ஏதாவது காசு கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து இதில் போடுவோம். அன்எக்ஸ்பெக்டடாக வர காசையும் எடுத்துகிட்டு வந்து இதில் போடுவோம். ஸோ இது வந்துட்டு கிச்சன் ரூம்க்கான பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மணி சேவிங் பாக்ஸ் வச்சுருக்கேன் நான். இதை நான் ஒரு மீஷோ ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஒரு 150 இதுன்னு நினைக்கிறேன், 167 நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன் மணி பாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப வெல்வெட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஏன் நான் வாங்கியிருக்கேன்னா, என்னோடய பெரிய மணி இவ்வளோ தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது பெரிய மணி. இந்த மணியுமே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? இந்த மாதிரி அழகான பாக்ஸ் வாங்கி வச்சோன்னா அதில் நம்ம சேவ் பண்ணும்போது இன்னும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். இப்போது நல்லா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும், கேர்ள்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி புரியும். இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அழகழகான பாக்ஸு வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய மணியெல்லாம் இதில் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ மீதி இருக்க காசெல்லாம் உண்டியலில் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, இந்த காசு எடுத்து நல்லா செலவு பண்ணுங்கள், ஜாலி தான். ஏன்னா பிகாஸ் நம்ம செலவு பண்ணுறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான மணி சேவிங் டிப்ஸுங்க. இந்த வருஷத்துக்கு உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு 17,000 சேர்க்கணுமா, 18,000 சேர்க்கணுமா, இது வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயம். இல்லைனா நீங்கள் அந்த ஆர்டியே நீங்கள் 2,000 ரூபா போட போகிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நான் பேசிக்காக நான் ஒரு செக் நோட் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு சில்லற பாக்ஸ் ஃபார் சேஞ்ச் பாக்ஸ் ஃபார் ஹால் ஆர் பெட்ரூம். ஒன்று வந்துட்டு கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு மணி பாக்ஸ். ஆக்சுவலி இதெல்லாமே வந்துட்டு தேவைப்பட வேண்டிய விஷயம். இப்போ வந்துட்டு இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாலுமே நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில் எடுக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கலாம். ஒரு ஹேண்ட்பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு பவுச், குட்டி அழகான பவுச் கிடைக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் அந்த சேஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் வெளில போயிட்டு வந்தால் கிளியர் பண்ணுங்கள் பேக்கை. அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அதை எடுத்து சேவ் பண்ண வச்சுக்கோங்க. உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பேசிக்கான மணி சேவிங் டிப்ஸ் தான். இதில் பெருசாக நம்ம வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்ல எதுவும் கிடையாது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மணி சேவிங் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.